ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த ட்ரைனிங் 8 டூ 9 நடக்கக்கூடிய ட்ரைனிங்க வந்து எனி காஸ்ட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வரவே தோணாது. இதே தான் உங்க டீமுக்கும். உங்க டீம்ல ஒருத்தர் ஒரு நாள் ஜாயின் பண்ணலைனாவே இம்மீடியட்டா நீங்க போய் கேட்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு பழகிரும், வரவே மாட்டாங்க. அப்படியே போயிருவாங்க பிசினஸ் விட்டு. ட்ரைனிங் மட்டும் அட் எனி காஸ்ட் நீங்க விட்டுறவே கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா பிசினஸும் போயிருச்சுன்னு அர்த்தம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ட்ரைனிங்க விடுறீங்கனாவே பிசினஸும் வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க நிறைய பேர் ட்ரைனிங் விடுறவங்ககிட்ட பேசும்போது நான் பிசினஸை விடவே மாட்டேன் ப்ரோன்னு சத்தியம் பட்டினவங்க கூட இன்னைக்கு காலி. என்னோட அனுபவத்துல சொல்றேன். ட்ரைனிங்கை மட்டும் விட்டுட்டீங்கன்னா பிசினஸே விட்டுருவீங்க. ட்ரைனிங்கை மட்டும் விட்டுறவே கூடாது. ரெகுலரா லைவ் ட்ரைனிங் எல்லா நாளும் வந்துருவேங்கிறதுல உறுதியா இருங்க. அதே மாதிரி ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃபீட்பேக் இம்மீடியட்டா ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த நாள் போடக்கூடிய ட்ரைனிங் லிங்க் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே போடுறேன். அது அந்த ட்ரைனிங் லிங்க் போடுறதுக்குள்ள கூட நீங்க போட மாட்டேங்கிறீங்க. வேகமா இருக்கணுங்க அந்த பிசினஸ்ல. எல்லா வேலையும் ஸ்பீடா பண்ணணும், ஃபர்ஸ்டா பண்ணணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அதுதான் லீடர்ஷிப். அதுதான் நம்மளை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்மளோட கன்சிஸ்டன்டான எஃபோர்ட், கன்சிஸ்டன்டான விடா முயற்சி. நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா ஒரு வேலையை. தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. நம்மளால முடியலையே, எப்படி இவங்க பண்றாங்க, நம்மளால முடிய மாட்டேங்குது, இவங்களாம் எப்படி பண்றாங்கன்னு நம்மளை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படணும், சர்ப்ரைஸ் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலை தான், பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெகுலரா ஒரு வேலைனா அதை நீங்க ரெகுலரா எல்லா நாளும் தொடர்ச்சியா பண்ணணும். ஓகேவா? அதுதாங்க இங்க சக்சஸ். அதுதான் இங்க ரிசல்ட் கொடுக்குது. வேற எந்த ஒரு மேஜிக், வேற எதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்பீடா இருங்க. ஃபர்ஸ்ட் இருங்க. ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு இருங்க. ஓகேவா? உங்க டீம்ல நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க டீம்ல நல்லா பண்றவங்க யாருன்னு கேட்டா, உங்க டீம்லயே நல்லா பண்றவங்க யாருன்னு கேட்டா, என் டீம்ல இவங்க நல்லா பண்றாங்க, அவங்க நல்லா பண்றாங்க, அடுத்தவங்க பேரை சொல்லக்கூடாது. நான் தாங்க நல்லா பண்றேன். என் டீம்லயே நான், ஏன்னா உங்க டீம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்க டீம் அப்படிங்கிறதுல நீங்களும் தானே இருக்கிறீங்க. என் டீம்லயே யார் நல்லா பண்றாங்க அப்படின்னா நான் தான் நல்லா பண்றேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பண்ணணும். ஓகே? உங்களுக்கு கீழே எத்தனை பேர் நல்லா பண்றாங்க, அவங்க எல்லாரோட நீங்க நல்லா பண்ணணும். அப்பதானே நான் நல்லா பண்றேன்னு சொல்ல முடியும். அப்ப நம்ம டீம்லயே நம்ம தான் பெஸ்டா பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு பண்ணணும்னு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல்.